நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சாத்தா உங்களை தொட முடியாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் கிருபை உங்களோடு இருக்கிறது. அவருடைய நன்மை உங்களோடு இருக்குது. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். லேலூயா, லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் யார். எழுதுறவங்க அப்படி எழுதிக்கோங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் யார். லேலூயா. ஒவ்வொரு அதிகாரத்துலேயுமே, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்துலேயுமே நம்ம யாருன்னு என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். லேலூயா. இந்த வேத வசனம் நமக்கு கண்ணாடியை போல இருக்குது. ஆமீன். எப்படி நம்ம சரீரத்தை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நம்முடைய தலை முடிகளை சரிப்படுத்தி கொள்கிறோமோ, முகத்தை சரிப்படுத்தி கொள்கிறோமோ, நல்லா பவுட்ரு பேஸ்டெல்லாம் போட்டு அப்படி முகத்தை பளபளன்னு ஆக்கிக்கிறோமோ, அது மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய மனிதனை, ஆவிக்குரிய நம்முடைய உள்ளார்ந்த அந்த ஆத்மாவை சரிப்படுத்தக்கூடிய, பிரகாசிக்க பண்ணக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு கண்ணாடி தான் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம். ஆமீன். இதில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நம்ம யார் என்பதை என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. இன்றைக்கு உங்களோடு கூட இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம யாருன்னு நிறைய இருக்குது. அதில் 1ஆம் அதிகாரத்திலேயே நிறைய இருக்குது. ஆனால் ஒரு 3 விஷயங்களை மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன், உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3 கிரேட் ஃபேக்ட், 3 மிகப்பெரிய உண்மைகள் இந்த விஷயத்தில், இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் எபேசியர் நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். இந்த புத்தகத்தை, இந்த நிருபத்தை பவுல் எபேசு என்கிற ஊரில் இருக்கிற திருச்சபைக்கு என்ன செய்கிறார், அங்கே கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பரிசுத்தவான்களுக்காக இந்த புத்தகத்தை, இந்த நிருபத்தை அவர் என்ன செய்கிறார், எழுதுகிறார். நிருபம் என்றால் என்ன? கடிதம். நிருபம்னா என்னது? கடிதம், லெட்டர். அப்போ பவுல் எபேசு திருச்சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, எபேசு என்கிற ஊரில் இருக்கிற திருச்சபை, அந்த திருச்சபை பேர் என்னது? எபேசு திருச்சபை. இப்போ எபேசு திருச்சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். அந்த எழுதும்போது பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற, தேவ பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளை பார்த்து நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை என்ன செய்கிறாரு, அடையாளப்படுத்துகிறார். நமக்கு என்ன நன்மை இருக்குது, நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குது, நீங்கள் எப்படி உங்களை பார்க்கணும், நீங்கள் எப்படி உங்கள் சூழ்நிலையை பார்க்கணும், நீங்கள் எப்படி உங்கள் சூழ்நிலையை ஜெயிக்கணும் என்கிற பல காரியங்களை இந்த நிருபத்தில் அவர் என்ன செய்கிறார். 6 அதிகாரங்கள் கொண்ட இந்த நிருபத்தில் நிறைய விஷயங்களை அவர் எழுதுகிறார். இல்லையிலோயா. குடும்ப விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் இதில் என்ன செய்கிறாரு. ஆமாம், இதில் பேசப்படாத விஷயமே, மனிதனுக்கு தேவையில்லாத விஷயங்கள் ஒன்றும் இந்த நிருபத்தில் என்ன செய்யப்படவில்லை, எழுதப்படலை. அப்படி எல்லாம் ஜனங்களுக்கு, அதாவது பரிசுத்தவான்களுக்கு, நீதிமான்களுக்கு, விசுவாசிகளுக்கு தேவையானதை அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். ஆமேன். அதில் இந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்மை குறித்து அவர் சொல்லுகிற காரியங்கள், நாம் யார் என்பதை நாம் அறிய வேண்டும். லேலூயா, லேலூயா. நம்ம நிறையா அந்த செய்தி ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் யார், அதில் கூட கொஞ்சமான குறிப்பு தான் பார்த்துருக்குறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், அதுலேயும் நம்ம யார் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாருன்றது தெரிஞ்சால் தான் நம்ம சூழ்நிலையை நம்ம என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் முன்னாடி இருக்கிற சாத்தானை விட, உங்கள் முன்னாடி இருக்கிற சத்துருவை விட, உங்கள் முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை விட, உங்கள் முன்னாடி இருக்கிற பிரச்சனையை விட நீங்கள் யார்? லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நம்ம அறிந்து கொள்ளும்போது தான் அந்த சூழ்நிலைகளை நம்ம மேற்கொள்ளத்தக்க பலனுள்ளவர்களாக நம்ம என்ன செய்கிறோம், மாறுகிறோம். லேலூயா, லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இப்போ இந்த வாட்டர் கேன் இருக்குது. இந்த வாட்டர் கேனை தண்ணி நிரப்பி வச்சுருந்தா யார் யாராலெல்லாம் தூக்க முடியும்? இங்கே இருக்கிற யாராலெல்லாம் தூக்க முடியும்? கை தூக்குங்க. எல்லோரும் தூக்கிடுவீங்க. சரி, இப்போ ஒரு 50 லிட்டரு கேன். எத்தனை லிட்டர் கேனு? 50 லிட்டர் கேன் இருக்குது. அந்த கேனை யாரால் தூக்க முடியும்? 100 லிட்டர் கேன். நான் 50 லிட்டர் கேனில் தண்ணி நிரப்பினதை கேட்கல. 50 லிட்டர் கேன் 100 லிட்டர் கேனில் தண்ணி நிரப்பினதை கேனில் கேனை தூக்க முடியுமான்னு கேட்டேன். இப்போ தான் கை தூக்குது. அப்போ என்ன அர்த்தம்? கேனை பார்த்த உடனே இது நம்மளால் என்ன செய்ய முடியாது, தண்ணி நிரப்பியிருந்தால் தூக்க முடியாது, தண்ணி இல்லைன்னா தூக்கிடலான்ற எண்ணம் வருது. அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணுன்னா உங்களால் அதை முடியுமா முடியாதான்றது தீர்மானித்தா தான் என்ன செய்வீங்க. நீங்கள் யார் அங்கே இருக்கிறத அந்த கேனை விட பலமுள்ள ஆளுன்னு நினச்சா தான் அதை என்ன செய்வீங்க, தூக்குவீங்க. அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா என்ன செய்ய மாட்டீங்க, தூக்க முடியாது. யாராவது வாங்க 4 பேர் பிடிச்சி தூக்கலாம், அப்படி தான் நமக்கு. அப்போ நம்முடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பு என்னன்னா, நம்ம யாருன்றதை அறிகிற அறிவில் தான் முன்னாடி இருக்கிற நம்ம கண்களில் காண்கிற சூழ்நிலைகளை தாங்க அல்லது தாண்ட அல்லது அதை மேற்கொள்ளத்தக்க பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நம்ம யார் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் இந்த நாளில், இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே, அவர் என்றால் இங்க தேவன், உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசும். ஆவியும் ஜீவனுமா நம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர்களோடு கூட இடைப்படுவீராக. தகப்பனே, மனிதனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வரல, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கேட்க வந்திருக்கிறோம். உங்க வார்த்தை ஆவியும் ஜீவனுமானது, உம்முடைய வார்த்தை பலன் உள்ளது, உம்முடைய வார்த்தை கிருபை பொருந்தினது, உம்முடைய வார்த்தை நீதியில் எங்களை நடத்துகிறது. இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களோடு கூட பேசணும்னு சொல்லி எல்லாரும் கேட்கலாமா? இயேசு கிறிஸ்துவ, நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா. நாங்கள் மனுஷனுடைய வார்த்தையை கேட்க வரல, நாங்கள் உங்கள் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய சத்தம் தான்ப்பா எங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி நீதியில் நடத்துகிற சத்தமாக இருக்கிறபடினால் நீரே எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய சத்தம் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. நாங்கள் அதை கேட்டு பலனடைய எங்களுக்கு உதவி செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம், ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எழுதுறவங்க எழுதிக்கோங்க. முதலாவது குறிப்பு, அதாவது எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். முதலாவது விஷயம் எழுதி கொள்ளுங்க. நாம் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த 4வது வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளாம் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லாரும் ஒரு 3 தடவை சொல்லுங்க. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. யாரெல்லாம் சொன்னீங்களோ கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்ததின் விசேஷத்தை காணும்படி கண்களை திறப்பார். ஆமென். அல்லேலூயா. சரி, நம்ம சூசன் பை காட், தேவனாலே நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஏன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு ஸ்டடி. அது போட்டோம். இப்போ தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் என்ன செய்ய போகிறோம், ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இங்கே தான் தெளிவை அடையணும். அல்லேலூயா. தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு போகிறதில்ல. தேவன் யார்? நம்ம ஏற்கனவே கடந்த செய்தி கேட்டோம், கடந்த வாரங்களில். நம் தேவன் பெரியவர். அல்லேலூயா. அவர் தேவாலயத்திலும் சாலமோனிலும் யோனாவிலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் சாத்தானிலும் எல்லாரிலும் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதனால நாம யாரு அப்படின்னு சொல்லி படித்தோம்.
இப்போ தேவன் பெரியவர், அவர் நம்மை என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டார். இல்லையா? முதலமைச்சரை என்ன சூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? அது சொல்லும் போது எப்படி சொல்லுவீங்க? அதை அதை ப்ரௌடாக சொல்லுவீங்க, பெருமையாக சொல்லுவீங்க. இத்தனை பேர் இருந்துச்சுங்க, இத்தனை பேர் நாங்கள் போனோம், ஆனால் என்ன தான் தெரிஞ்செடுத்தாங்க. ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, 100 பேர் வர்றாங்க, அதில் உங்களை தான் தெரிஞ்செடுத்தாங்கன்னு என்ன சொல்லுவீங்க? என்ன தெரிஞ்செடுத்தாங்க. அதை சொல்லும் போது எப்படி ஒரு இத்தனை பேர் மத்தியில் என்ன தெரிஞ்செடுத்துருக்குறாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லேலூயா. நம்மளை தெரிந்தெடுத்தது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லேலூயா. கண்கள் திறக்கப்படணும். ஆமென். நம்மளை தெரிந்தெடுத்தது அவ்வளோ விசேஷமானது. நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஏதோ திடீர்னு இந்த பூமியில் வந்து பிறக்கல, ஏதோ திடீர்னு வந்து நம்ம இங்கே இல்லை, ஏதோ திடீர்னு வந்து நம்ம சபையில் சேர்க்கப்படலை. அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரிந்தெடுக்கிறதுனா எப்படி எடுப்பீங்க? துணி எடுக்க போகிறீங்க, பெண்கள் ஜவுளி கடைக்குள்ள போகிறீங்க, ஒரு சேலை தான் எடுக்கணும், ஆனால் எடுத்துகிட்டு வரும்போது எவ்வளோ நேரம் ஆகுது? 3 ஃப்ளோர்லேயும் லேடிஸ் ஐட்டம் இருந்தால் 3 ஃப்ளோரும் இப்போ எப்படி தெரியுமா இருக்கும்? குமிஞ்சு கிடக்கும் அங்கே நடுவில். கடைசியாக முதல்ல பார்த்துருப்பாங்க பாருங்க, அதை சரி இதுவே போதும். கவனிங்க, சூஸ் பண்ணுறது சாதாரண விஷயம்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும் அது சாதாரண விஷயமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு ரேட்டை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து, எல்லாம் சரியானதுக்கு அப்புறமும் உள்ள என்ன இருக்குது, ஏதாவது டேமேஜ் இருக்குதான்னு பார்த்து கவனிங்க. அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகத்தில் இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்கள் ஊரில், உங்கள் கிராமத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்துக்கிறார். இதை குறித்த அறிவு நமக்கு வேணும். நம்ம சாதாரண ஆள் கிடையாது. வெளியே போகும்போது எப்படி போகணும்? உங்கள் பிரச்சனை பார்க்கும்போது நீங்கள் எப்படி பார்க்கணும்? நான் யார்? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. யாரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன்? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆள். சாதாரண ஆள் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் முன்னாடி எதுவும் நின்று என எதிர்த்து நிற்க முடியாது, என்னை வீழ்ந்து போக பண்ண முடியாது, பாவத்தில் அமிழ்த்து விட முடியாது. காரணம் நாம் யார்? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆளு. அல்லேலூயா. சாத்தான் என்னை வஞ்சித்து விட முடியாது, சாத்தான் என்னை தவறான பாதையில் நடத்திவிட முடியாது, இந்த சூழ்நிலை என்னை அவமானப்படுத்திவிட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். சரி, இப்போ தேவன் தெரிந்தெடுத்தது விசேஷமாக தெரிந்தெடுத்திருக்காரு. எப்போ தெரிந்தெடுத்தாரு? இந்த வசனத்தை வாசிச்சுட்டு சொல்லுங்க, எப்போ தெரிந்தெடுத்தாருன்னு. உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மளை தெரிந்தெடுத்தாரா? எப்போ? உலகம் எப்போ தோன்றுச்சு? வசனம் சொல்லுது ஆதியிலே. எப்போ? ஆதியிலேனா ஆதியில், தொடக்கத்தில் உலகம் உண்டாச்சு. உலகம் உண்டாகிறதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களை என்னை என்ன செய்திருக்கிறாராம்? தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சாதாரண விஷயமா அது? கல்யாணம் பண்ணதுனால நான் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டேன், நான் இங்கே போனதுனால கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டேன், நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனால கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டேன், இந்த பிரச்சனை வந்ததுனால நான் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டேன், இப்படின்னு ஒவ்வொரு காரணங்கள் நீங்கள் சொல்லலாம். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆராதனையில் இப்படி சேரில் உட்காந்து வசனத்தை இப்படி கேட்கணும்னு என்ன செஞ்சிருக்காரு? முன்குறித்து வைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சாதாரண ஆள்கள் கிடையாது, நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்தெடுக்கிறாருன்னா எப்படி? அது எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் சொல்லுங்களேன். அதாவது அது எப்படின்னா, ஆசைப்பட்டு, ரொம்ப விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு செய்கிறதுக்கு பேர் தான்
உன்னை செய்கிறதுக்கு முன்னாடியே தெரிந்தெடுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு துணி எடுக்கிற விஷயத்துக்கு வருவோமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸுக்கு போகிறீங்க, துணி எடுக்கணும் போது ஒரு பட்ஜெட்டை என்ன செய்கிறீங்க, நியமிக்கிறீங்க. இப்படி தான் சேலை எடுக்கணும்னு என்ன செய்கிறீங்க, மைண்டில் வச்சுட்டு. அது எப்போ, துணி எடுக்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை, ஜனவரி மாதமே தீர்மானம் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு, இவ்வளோ சேர்த்து வச்சுட்டு கிறிஸ்மஸுக்கு போய் என்ன செய்யணும், இந்த மாதிரி இப்படி இப்படி எடுக்கணும். அப்படி தீர்மானம் பண்ணி போய் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறதே எப்படி இருக்கும், சும்மா போய் திடீர்னு உள்ள விட்டாலே தாங்க முடியல கிடக்காதனால. இப்படி ஒரு முடிவோடு போனீங்கன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு திருப்தி இங்கே உண்டாகிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டீங்க. தேவன் நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்தெடுத்திருக்காருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இல்லையா, ஆசைப்பட்டு நம்ம மேலே அன்பு வச்சு நம்ம மேலே பிரியப்பட்டு. அதனால தான் இந்த வசனத்தை நீங்கள் முன்பகுதியில் வாசித்து பாருங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. தேவனுக்கு முன்னாடி போய் நம்ம நிற்கும் போது அன்பில் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமே இல்லாதவர்களுமாய் நிற்பதற்காக நம்மளை எப்போ தெரிந்தெடுத்தாராம், உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்ததனுடைய காரணத்தையும் இங்கே சொல்கிறார். என் முன்னாடி என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், அன்பில் வரணும், பரிசுத்தத்தில் வரணும். இல்லையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா வாயளவில் இல்லை, உள்ளத்திலிருந்து என் மேலே அன்பு வச்சு வரணும். அதற்காகத்தான் நம்மளை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இல்லையா, அது எப்போ தெரிந்தெடுத்திருக்காராம், உலக தோற்றத்துக்கு முன்னாடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ எதர்ச்சியான இங்கே கிறிஸ்துவுக்குள்ள வரல. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இன்றைக்கி மாற்றிடுங்க. நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவருடைய சிந்தனையில் இடம் பெற்றவர்கள். ஆமேன். அல்லேலூயா. அவருடைய இருதயத்தில் இடம் பெற்றவர்கள். ஆமேன். அதனால தான் கர்த்தர் நம்மை இன்றைக்கு தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். ஆமேன். 1 ஸ்தோத்திரம் தீமோத்தேயு, மன்னிக்கணும் 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் நம்முடைய கிரிகைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், நல்லா கவனிங்க, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும், தம்முடைய தீர்மானம், அவர் எடுத்தார் தீர்மானம், அந்த தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மளை என்ன செய்யல, ரட்சிக்கல. சிலர் இப்படி பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் அவரை தேடி தேடி போனேன், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்ன செஞ்சேன், அவரை பிடிச்சிக்கிட்டேன். அவரை நான் பிடிச்சிக்கிட்டதுனால என்ன பண்ணிட்டார், என்னைய அவரும் பிடிச்சிக்கிட்டார், அவரும் என்னை நேசிக்கிறார். அப்படி பிடிக்க முடியுமா அவரை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்னாடியே முன் குறித்ததுனால ஆதி காலம் முதல் அவர் தீர்மானம் பண்ணி வச்சிருந்தாராம். அல்லேலூயா. ஏதேன் தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் தீர்மானம் பண்ணிட்டார் நம்மளை ரட்சிக்கணும்னு. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் விழுந்து போனதுக்கு அப்புறம் கிறிஸ்துவின் மூலமாக தான் ரட்சிக்கணும்னு அவர் என்ன செய்திருக்கிறார், தீர்மானம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு முன்னமே அவர் கிறிஸ்துவின் வழியாகத்தான் நம்மளை தொடரணுன்றது அவருடைய விருப்பம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் அப்பொழுதே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமேன். அப்போ இருந்தே நமக்கு கிருபை இருக்குதா. இந்த வசனம் சொல்லுது பாருங்க. தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை, அதன்படி நம்மளை என்ன செஞ்சிருக்காரு, ரட்சித்து பரிசுத்தவான்களாக நம்மளை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கிரியை செஞ்சதுனால அல்ல, நீங்க பரிசுத்தமா வாழ்றதுக்கு தீர்மானம் பண்ணதுனால அல்ல. நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி நினைச்சுக்கிறாங்க. நான் பரிசுத்தமா வாழ்றதுக்கு தீர்மானம் பண்ணேன், அதனால நான் எப்படி வாழ்றேன். உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, இங்க தொட்டு சொல்லுங்க பாப்போம். பரிசுத்தமா வாழ தீர்மானம் பண்ணி எத்தனை முறை தோத்து போன ஆளுங்க. என்னால் முடியலப்பா, என்னை பரிசுத்தமாக வாழ வைக்கிறவர் நீர்னு அவர்கிட்ட நம்ம என்னைக்கு அவருடைய கிருபைக்குள்ளே போனோமோ, அவருடைய இரக்கத்துக்குள்ளே போனோமோ, அன்று முதல் நாம் பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக மாறினோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கிரியையினால் அல்ல,
அவர் ஆதிக்காலம் முதல் நம்மை ரட்சிக்கும்படி தீர்மானித்திருந்தார். அல்லேலூயா. தெரிந்தெடுத்து வச்சிருந்தார். சிலர் ஹோட்டலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மெனு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது இருக்குது சார், இது இருக்குது சார், இது இருக்குது சார். ஹோட்டலுக்கு அடிக்கடி போனவங்களுக்கு தெரியும். மெனு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க மெனு எல்லாத்தையும் கேட்டுட்டு 2 இட்லி கொடுங்க. ஏன்னா தீர்மானம் பண்ணியாச்சு. உள்ளே வரும்போதே நான் என்னதான் சாப்பிட்ணும், 2 இட்லி சாப்பிட்ணும், ஒரு தோசை சாப்பிட்ணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனாலும் அவங்ககிட்ட என்ன செய்யறது, என்னென்ன இருக்குது கேட்குறது. அவன் ஆனியன் ரோஸ்ட் இருக்கு, கீ ரோஸ்ட் இருக்கு, அந்த ரோஸ்ட் இருக்கு, இந்த ரோஸ்ட் இருக்கு, எல்லாம் அடிக்க முடிச்சதுக்கப்புறம் முதல்ல 2 இட்லி கொண்டு வாங்க, அதோட முடிஞ்சு. தீர்மானிச்சாச்சு. என்னதான் சொன்னாலும் அதை மீறி நம்மளால என்ன செய்ய முடியாது. தேவன் அப்படித்தான் நம்மளை தீர்மானித்திருந்தார். ரட்சிக்கும்படி, பரிசுத்தவான்கள் ஆக்கும்படி, நீதிமான்கள் ஆக்கும்படி. அல்லேலூயா. அதுக்கு இடையில என்ன வந்தாலும் அவர் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏனென்றால் அவரால் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். அவரால் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம், அதுல 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல், நல்லா கவனிக்கிற இந்த வார்த்தையை, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை இங்க பூமியில தெரிந்தெடுத்து ரட்சித்து, இங்க வியாதி இல்லாம, இங்க பிரச்சனை இல்லாம, இங்க தரித்திரம் இல்லாம, இங்க மட்டும் அப்படி வாழ்றதுக்காக மட்டும் இல்ல, நமக்காக ஒரு ராஜ்யத்தையே அவர் வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாக நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார், தெரிந்து எடுத்து வைத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அதான் பாருங்க, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ராஜ்யம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ராஜ்யம் அந்த பூமியில வந்திருக்கிறது. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ராஜ்யம் பூமிக்கு என்ன செய்திருக்கிறது, அந்த ராஜ்யத்திற்குள் நுழைந்திருக்கிற நம்மளை இந்த உலக ராஜ்யத்தின் கிரியையோ, உலகத்தின் அதிபதி என்று சொல்லி கொண்டிருக்கிற விழுந்து போனவனோ சாத்தானோ ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம தேவனால் என்ன செய்யப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இப்போ அது சொல்லும் போது எப்படி இருக்கு? ஆமென். நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணாடி முன்னாடி பார்த்து சொல்லுங்கன்னா, நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆள். தினந்தோறும் அதை நீங்கள் வாயில அறிக்கையிடுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மளை தெரிந்தெடுத்தது பரிசுத்தவான்களாக, அவருக்கு முன்னாடி அன்பில் நிற்கும்படியாக, ஸ்தோத்திர குற்றமற்றவர்களாக நிற்கும்படியாக, அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உலகம் உண்டானது முதல் நமக்காக ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ராஜ்யத்துக்குள்ளே இப்போ நம்மளை என்ன செஞ்சிருக்காரு, அழைச்சிட்டு வந்திருக்கிறார். ஆமென். நம்ம தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்றத சும்மா நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் சொல்லிட்டு போறதுல, வேதம் முழுசுலையும் ஏராளமான காரியங்கள் நமக்காக நம்ம தெரிந்தெடுப்பதற்கு அவ்வளவு விசேஷமானது. அல்லேலூயா. தீர்மானிச்சு என்ன செஞ்சிருக்காரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா, நான் மட்டும் இப்படி பிறந்திருந்தா, நான் மட்டும் அந்த ஊரில் பிறந்திருந்தா, இந்த ஊரில் பிறந்திருந்தா. இல்லை இல்லை, இங்கே தான் இப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் தீர்மானித்து, அதுக்கு இடையில எவ்வளோ வந்தாலும் என்ன செய்யாது, மாறாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க.
கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதுல 12வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு அங்க வேற விஷயம் சொல்லப்படுது. அந்த முன்பகுதியில மட்டும் நமக்கு தேவையான காரியத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர்கள், பிரியமானவர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு காரியத்தை சொல்றேன். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நம்மளை இந்த பூமியில ஏழ்மையிலையும் வருத்தத்திலையும் பாடுகள்லையும் நெருக்கங்களையும் போகுவதற்கு அவர் சித்தம் வச்சிருப்பாரா? நெருக்கத்திலையும் பாடுகள்லையும் பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டிக்கொண்டிருப்பதை அவர் சித்தமா வச்சிருப்பாரா? பிசாசுக்கு அடிமையாகவும் பாவத்துக்கு அடிமையாகவும் சாபத்துக்கு அடிமையாகவும் இருப்பதை தேவன் சித்தமாக வச்சிருப்பாரா? ஏன்னா ஏற்கனவே சாத்தானை அவர் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தை ஜெயித்திருக்கிறார், சாபத்தை ஜெயித்திருக்கிறார், வியாதியை ஜெயித்திருக்கிறார். அப்படியானா நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற இந்த பார்வையில நமக்கு வச்சிருக்கிற நன்மையை சுதந்திரித்து கொள்ள நம்முடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு நாள்ல நடக்க போற விஷயம் இல்லை. அனுதினமும் நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ராஜ்யத்தில் இருக்கிற நன்மைகளை பார்க்க முடியும். கண்கள் என்ன செய்ய வேண்டும்? திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதே இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு நான் அடுத்த குறிப்புகள் போறேன். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 13வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும், நல்லா கவனிங்க, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமென். விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்றாரு, நாங்க ஊழியம் செஞ்சவங்களை ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு அவர் சொல்லாம, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களை குறித்து எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, நாங்க ஊழியம் செஞ்சோம், ஆனால் நீங்கள் எளிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எளிதாக கிறிஸ்துக்கள் எளிதாக ஆலயத்துல சேர்க்கப்பட்டு சபையோடு நீங்க இணைக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்னன்னா, நீங்கள் ஆதி முதல் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இங்க நிலைச்சிருக்கிறீங்க. ஆமென். இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் ஆதி முதல் பரிசுத்தத்தில் நிலை நிற்கும்படி, தேவனுடைய இரக்கத்தில் பலப்படும்படி, இந்த வசனத்தில் நம்ம வாசித்தது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசித்து பலனடைவதனாலும் நாம பிதாவோடு இணைக்கப்படும்படி அவர் ஆதி முதல் நம்ம என்ன செய்திருக்காராம்? தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்மளை ஏதோ இப்போ எதர்ச்சியாக நம்மளை என்ன செய்யல, அவர் சந்திக்கல, நம்மை அவர் முதலையே தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை தெரிந்தெடுப்பதற்கு இவ்வளவு நோக்கம் வச்சவர் நம்மளை உயர்த்துறதற்கும் மிகப்பெரிய நோக்கங்களை வச்சிருக்கிறார். ஆமேன். நம்மை உயர்த்துவதும் அவருடைய திட்டம்தான். நாம் தாழ்ந்து போவதல்ல, நாம் மேலே எழும்புவது அவருடைய தீர்மானமும் திட்டமுமாய் இருக்கிறது. ஏன்னா நாம் தேவனால் என்ன செய்யப்பட்டவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்போ தெரிந்தெடுக்கப்பட்டோம்? உலக தோற்றத்திற்கு முன்னாடி. சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடி. உலக தோற்றம்னு விஞ்ஞானிகள் எத்தனை லட்சம் ஆண்டுகள் சொன்னாலும் சரி, நீங்க சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விஞ்ஞானிகள் சொல்றாங்க பல லட்சம் கோடி ஆண்டுகள் அப்படின்னு. நீ எத்தனை லட்சம் கோடி ஆண்டுகள் வேணா சொல்லு, அதுக்கு முன்னாடி என்னை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார்னா நான் எவ்வளோ விசேஷமான ஆளு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உலக ஞானத்தை எதை கொண்டு வந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்தெடுத்த ஆள். ஆமேன். தேவன் என்னை முன்னாடி என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார்.
அல்லேலூயா. நம்மை எதுவும் தோற்று போக வைக்க முடியாது. ஆமென். நீங்கள் உங்களை தோற்று போன ஆளாக பார்க்காதீங்க. நீங்கள் உங்களை வீழ்ந்து போன ஆளாக பார்க்காதீங்க. உங்களை நீங்கள் சாதிக்க முடியாத ஆளாக பார்க்காதீங்க. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறத நீங்கள் என்ன செய்வீங்க? தவிடு பொடியாக்கிட்டு நகர்ந்து போகக்கூடிய பலனால் கர்த்தர் இப்பொழுது உங்களை நிரப்புவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். அதில் நம்மை குறித்து சொல்லப்படுகிறது 7வது வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், அதில் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இது யாரை பத்தி சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுகிறது. ஆமென். நீங்க 2வது பாயிண்ட் எழுதுறவங்க, முதல்ல நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினால் விடுவிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால நம்ம என்ன செய்யப்பட்டவர்கள்? ஆமென். ரெடீம்டு பை ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். விடுவிக்கப்பட்டவர்கள். நாம் யாரு? இயேசு கிறிஸ்துவினால் விடுவிக்கப்பட்டவர்கள். இந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். பாவ மன்னிப்பாகிய மீட்பு. மீட்புன்னா என்னது? விடுதலை. அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்தெடுத்துட்டாரு. தெரிந்தெடுத்தவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தான் நம்மளை என்ன செஞ்சாராம்? தெரிந்தெடுத்தாரு. இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம இல்லை. இப்போ ரொம்ப சின்ன ஒரு கடுகை விட சின்ன ஒரு பொருள் இருக்குதுன்னா அதை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? லென்ஸை வச்சு என்ன செய்யணும்? பார்க்கணும். லென்ஸை வச்சு பார்த்து, இல்லைன்னா பொடி எழுத்தாக இருக்குது அதை படிக்கணும்னு என்ன செஞ்சாகணும்? ஆமாம், அந்த லென்ஸை வச்சு அதை பார்த்து என்ன செய்யணும்? படிக்கணும். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வழியாக அவர் நம்மை பார்த்து தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு விடுதலையை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இல்லாம நம்மளும் அவரை பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாம தேவனும் நம்மளை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்படி பார்த்தாருன்னா நம்ம பாவிகள். அதனால அது என்ன செய்ய மாட்டாரு? பாவத்தை பாராத சுத்த கண்ணன். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான ஒரு இரத்தம் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய வழியாகத்தான் பாவிகளாக இருக்கிற நம்மளை பார்த்து அந்த பாவத்திலிருந்து என்ன செய்திருக்காராம்? மீட்பை, விடுதலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது வரைக்கும் புரிஞ்சுதுன்றவங்க ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவினால் நாம் என்ன செய்யப்பட்டவர்கள்? விடுதலையாக்கப்பட்டவர்கள். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்தெடுத்துட்டு, ஆனாலும் இத்தனை வருஷமா பாவத்தில் வாழ்ந்தமே, இத்தனை வருஷமா சாபத்துக்குள்ள இருந்தமே, இத்தனை வருஷமா வியாதியில் இருந்தமே, இத்தனை வருஷமா எல்லாத்துல இருந்தமே, அப்படியே விட்டுடாம தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள்னு அப்படியே வியாதியிலையும் பிரச்சனையிலையும் அவர் விடாம எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்குவதற்கு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? ஆமாம். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவினாலே என்ன செய்யப்பட்டவர்கள்? நல்லா கவனிக்கணும். விடுதலையாக்கப்பட போகிறவர்களா, விடுதலையாக்கப்பட்டவர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 1 2 3 சொல்லுவேன். ஆழமா இதை விசுவாசிக்கிறவங்க, நான் விடுதலை இயேசு கிறிஸ்துவின் மூலமா விடுதலையாக்கப்பட்டவன் என்ன செய்ய போறீங்க? சொல்ல போறீங்க. சரியா? எங்கிருந்து வரணும்னா உள்ள இருந்து வரணும், ஆழத்துல இருந்து. நீங்க எப்படி செஞ்சுக்கூடாது? இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, அந்த இது இருக்கு, இந்த இது இருக்கு, எப்படி விடுதலை ஆயிட்டேன்னு நான் சொல்றது? நீங்க சொன்னாதான் அதுல இருந்து விடுதலை ஆவீங்க. ஆமென். ஏன்னா நம்ம யாருன்னு முதல்ல தெரிஞ்சாதான் அதை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். 1 2 3. அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 முறை சொல்லமா, நான் இயேசு கிறிஸ்துவினால் விடுதலையாக்கப்பட்டவன், நான் இயேசு கிறிஸ்துவினால் விடுதலையாக்கப்பட்டவன், நான் இயேசு கிறிஸ்துவினால். ஆமென். விடுதலையாக்கப்பட போறவங்க கிடையாது. இன்னும் நிறையா பேர் இன்னும் என்னன்னா விடுதலை என்னைக்கு வரும், என்னைக்கு விடுதலை வரும் அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ஏற்கனவே விடுதலை ஆக்கினதை எப்பொழுது விசுவாசிக்கிறோமோ அப்பொழுது இதை நம்ம மேற்கொள்ளக்கூடிய பலனால என்ன செய்யப்படுவோம், நிரப்பப்படுவோம். அல்லேலூயா. அப்போ விடுதலை எப்போ வரும், என்னைக்காவது ஒரு நாள் வரட்டும். அவர் விடுதலை தந்தா தரட்டும். இப்படி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறாங்க. நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்ப்பா, எனக்கு நீங்கள் விடுதலை தந்தாலும் சரி அப்படின்னா விடுதலை நடக்காது. நான் விடுதலையாக்கப்பட்ட ஆள்ன்றதை விசுவாசிக்கணும், அறிக்கிடணும். இது ஒரு நாளில் நடந்துற விஷயம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை வாழ்நாள் முழுவதும் நாம் என்ன செய்துட்டே இருக்கணும், கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே, அதாவது அறிக்கிட்டுக்கிட்டே இருக்கணும். நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆள், நான் இயேசு கிறிஸ்துவினால விடுதலையாக்கப்பட்டவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு இந்த உலகத்தில் இன்னும் என்ன செய்யப்படவில்லை, பிசாசு இந்த உலகத்திலிருந்து என்ன செய்யப்படலை, இன்னும் கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளப்படலை. அவன் இங்கே இருக்கான். ஆனால் அவன் எப்படி இருக்கான், தோத்து போனவனாக இருக்கான், வல்லமை இல்லாத ஆளாக இருக்கான். ஆனாலும் தேவனுடைய வழியில சென்று கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை எப்படி ஆகிலும் வழி மாற்றி விடணும், அவிசுவாசத்துக்குள்ளே கொண்டு போகணும், அவங்கள எப்படியாவது அவங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணத்தை என்ன செய்யணும், தடுக்கணும்னு அவனால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு என்ன செய்கிறானாம், செயல்படுகிறான்னு வேதம் சொல்லுது. செயல்படுகிறான். அவன் எவ்வளவு செயல்பட்டாலும் நீங்கள் இடம் கொடுக்காமல் அவனால் என்ன செய்ய முடியாது, உங்களை ஜெயித்துவிட. அப்படி அவன் ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன செய்யணும், நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆள், நான் ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்டவன், நீ வியாதி எனக்குள்ள என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. நான் ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்டவன், கடனை எனக்குள்ள என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. நான் ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்டவன், அதனால சாபம் எனக்குள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நான் ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்டவன், அதனால என்னை பாவத்துக்குள்ளே நீ கொண்டு போக முடியாதுன்னு உங்க சூழ்நிலையை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என்ன செய்யணும், அறிக்கிட்டு அதை பார்த்து நீங்க பேசணும். அது ஓடி போயிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எபேசியர் நிருபத்தில் மட்டும் இல்லை, எல்லா நிருபங்களையும் அவர் பவுல் திரும்ப 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 சொல்ற விஷயம், இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இப்படி இருக்கீங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு நிறைய விஷயத்தை என்ன செய்துட்டே இருக்காரு, சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் மரிக்கிற வரைக்கும் நான் நினைக்கிறேன் இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பார். நம்ம சாதாரண ஆளுக கிடையாது, கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறவர்கள். ஆமேன். ஆமா. எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக மரிக்கிறவர்கள், எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக வாழ்றவங்க? கிறிஸ்துவுக்காக மரிக்கணும்னா ஒரு நிமிஷம் போதும். கிறிஸ்துவுக்காக மரிக்கணும்னா இதை பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம். கிறிஸ்துவுக்காக மரிக்கிற கூட்டம், அப்பா இத்தனை பேர் இருக்காங்களாப்பா. அவருக்கு பாரு, சாகருக்கு எனக்குப்பா எதுக்கு ஆளு, எனக்காக என்ன செய்யணும், வாழணும். இல்லையா? சாகர கூட்டம் எனக்கு தேவையில்லை. சாகரனுடைய சாவை அவர் என்ன செய்யறது இல்லையா, விரும்புறது இல்லை, எனக்காக வாழணும்னு தான் விரும்புகிறார். ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்காங்க. என்னன்னா, நான் கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுப்பேன், அவர் உனக்காக கொடுத்தார் ரத்தம். இல்லையா? அந்த ரத்தத்தினால அவர் வச்சிருக்கிற நன்மையே பெருசு. கிறிஸ்துவுக்காக சாக வந்திருக்கிற நான் கூட அப்படிதான் முன்னாடியெல்லாம் அறிக்கிட்டு இருந்தேன். கர்த்தாவே, நான் கிறிஸ்துவுக்காக சாகவும், இப்போ வந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் என்ன செஞ்சிருவேன், செத்துருவேன். அப்போதான் விஷயம் தெரிஞ்சிச்சு, சாகிறது ரொம்ப ஈஸி, கிறிஸ்துவுக்காக வாழ்றது அதை விட ஈஸி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். தெரியாத வரைக்கும் வாழ்றது கஷ்டம்தான். நம்ம யாருன்றதை தெரிந்து கொண்டு அதை அறிக்கிட ஆரம்பித்தோம். உங்கள் சூழ்நிலை முன்னாடி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உங்கள் வாயில் வர்ற வார்த்தை எப்படி இருக்குன்றதை வச்சாலே நீங்கள் எந்த அளவுக்கு வசனத்தில் வளர்ந்துருக்கீங்கன்னு தெரிஞ்சிட முடியும். சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்கள் வாயில் என்ன வார்த்தை வருது. உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ள என்ன இருக்கோ
நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆள், நான் இயேசு கிறிஸ்துவனால விடுதலையாக்கப்பட்ட ஆள்னு நினச்சிக்கோங்க. பிரச்சனை வரும்போது அதை என்ன செய்வேன் நான் ஈஸியாக போ அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுவும் என்னை மேற்கொள்ள அனுமதிக்க மாட்டேன் என்கிற தீர்மானம் எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் எதையும் என்ன செய்வேன், மேற்கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை. அப்படி வசனம் இருக்குது, உங்களால் கூடாதது ஒன்றும் இராது. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, உங்களால் முடியாது ஒன்று இராது. உங்களால் கூடாதது ஒன்றும் இராது. இந்த வசனம்லாம் நமக்கு தெரியறதில்ல. தேவனால் கூடாதது இது நல்லா தெரியும். இப்போ அவரால் முடியாதுன்னு என்ன இல்லை, நம்மளால் என்ன முடியும் அப்படி சொல்ற வரைக்கும் இயேசு கிறிஸ்து எனக்காக என்னெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு எல்லா விடுதலையும் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டார். எல்லா விடுதலையும் நான் அனுபவிக்க வேண்டிய ஆள். ஆமேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், அதுல 24வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஆமென். இலவசமா கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு என்ன செய்யப்படுகிறார்கள், நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு விடுதலை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சர்ச்சுக்குன்னு போகிறீங்களே, உங்களுக்கு என்ன எவ்வளோதான் கொடுப்பாங்க மாதம்? ஏங்கம்மா எவ்வளோம்மா மாதம் கொடுக்குறாங்க உங்களுக்கு? ஊனா சர்ச்சுக்கு போகிறேன்னு போயிடுறீங்க. அவங்களுக்கு தெரியாது, வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இங்கே நம்ம ஓடி வருவதற்கான காரணம், அவர் என்னை வைத்திருக்கிற மேன்மையான விஷயங்களை அறிந்து கொள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமான ஆளை என்ன அசாதாரணமான ஆளை மாற்றி வச்சிருக்காரு. அவருடைய ரத்தம் என்னை இலவசமாக இந்த நன்மைக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்கிட்ட கூட கேட்பாங்க சில பேர், சில நண்பர்களை, காலேஜில் படித்தவங்க, ஸ்கூலில் படித்தவங்க, சிலர் எப்போயாவது காமிக்கும்போது, என்னவா இருக்க பாஸ்டராக இருக்கிறான்னு சிலருக்கு புரியாது. ஃபாதராக இருக்கேன்னா கல்யாணம்லாம் பண்ணக்கூடாதுண்ணா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, கல்யாணம்னா பண்ணிக்கலாம். ஓ, கல்யாணம் பண்ணுற பாஸ்டர் நீங்கள், சரி சரி. உங்களுக்கு எவ்வளோ தருவாங்க, மாதம் எவ்வளோ சம்பளம் தருவாங்க, மாதம் எவ்வளோ சம்பளம் தருவாங்க, எப்படி உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தாலும் பணம் வருமா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு? அதில் ஒருத்தன் கேட்டான் என்கிட்ட, இப்படி ஏதாவது வாய்ப்பு இருந்தால் எனக்கு சொல்லு, நானும் வந்து சேர்ந்துக்கிறேன். அவர்களுக்கு தெரியாது இங்கே இருக்கிற மேன்மை. ஒரு நாள் வரும், அவங்களுடைய கண்கள் என்ன செய்யப்படும், திறக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே இலவசமா இந்த கிருபையை நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, பெருக பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை அவர் பெருக பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம், இன்னும் 2-3 வசனத்தை வாசிச்சுட்டு ஸ்தோத்திரம் 3வது குறிப்பை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். டைம் இல்லை, இப்பயே முடிஞ்சிருச்சு. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். இந்த ஒரு வசனத்தை பார்த்துட்டு முடிக்கலாம். அடுத்த வாரம் நான் இதே குறிப்பை நான் 2வது உங்களுக்கு தொடர்ந்து பேச விரும்புகிறேன். ஏன்னா நிறையா நம்ம அதை டீப்பாக கொஞ்சம் பார்க்கணும். அதனால் இன்றைக்கி டைம் இல்லாதனால நம்ம முடிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினாலே, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு என்கிற ரட்சிப்பு, விடுதலை நமக்கு என்ன செய்திருக்கிறது, உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நாம் இனி விடுதலையாகப்பட போவதில்லை. நாம் ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விடுதலை ஆக்கப்பட்ட விஷயத்தில் நம்முடைய கிரியை என்று ஒன்றும் இல்லை. அதனால தான் முன்னாடியே வாசித்தோம், நம்முடைய கிரியையை பார்த்தவர் நம்மளை ரட்சிக்கலை,
அவர் தீர்மானிச்சதுனால நம்மளை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை தெரிந்தெடுத்ததுனால கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? மீட்பு கிடைத்திருக்கிறது, ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது, விடுதலை கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் விடுதலை பெற வேண்டுமானால் இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு நியாயப்பிரமாணம் சொல்லுதை தவிர கிறிஸ்து அதை நமக்கு என்ன செய்யப்படல, போதிக்கல. நீங்கள் விடுதலை பெற வேண்டுமானால் சிலுவையிலே நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்ததை விசுவாசியுங்கள். அல்லேலூயா. சிலுவையிலே நான் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டேன் என்பதை அறிக்கையிடுங்கள், விசுவாசியுங்கள். நீங்கள் விடுதலைக்குள்ளே வாழ்வீர்கள். இதுதான் நமக்கு புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம். ஆமென். வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுவே நமக்கு மேன்மையானது. அல்லேலூயா. அப்ப விடுதலை பெறுவதற்கு இது வழி அது வழின்னு சொல்றதல்ல, கிறிஸ்து மட்டும்தான் வழி. எல்லாத்துக்குமே வழி எதுதான்? அவரை சொல்லிக்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர் மட்டும்தான் வழி. அல்லேலூயா. அப்ப அவர் என்னை விடுவித்து விட்டார்னு நான் என்னைக்கு விசுவாசிக்கிறேனோ அன்று முதல் நான் விடுதலையோடு வாழ்வேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இன்று முதல் நீங்கள் வாழுவீர்கள், விடுதலையோடு வாழ்வீங்க. ஏற்கனவே விசுவாசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டவர்கள்? விடுதலையாக்கப்பட்டவர்கள். விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிறவங்க கிடையாது, விடுதலை ஆக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால விடுதலையை நீங்க எங்கேயும் என்ன செய்ய வேண்டியதில்லை, தேட வேண்டியதில்லை. நீங்கள் தேட வேண்டிய ஒரு இடம் இயேசு கிறிஸ்து. வசனம், சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் உள்ளவராக என்ன செய்தார்? பூமிக்கு வந்தார். அப்ப சத்தியம்னா யாரு? இயேசு கிறிஸ்து. இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு இல்லை. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிஞ்சாலே எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவருக்கு முன்னாடி போய் நிற்கும்போது, நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், ஏன் இன்னும் விடுதலை வரல, எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் சொல்லுவார், நான் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறேனே, அதை பார்க்கறதுக்கு உன் கண் என்ன செய்யணும், திறக்கப்படட்டும்னுவார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஏற்கனவே தேவனால் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். சரி, இந்த இயேசு கிறிஸ்துவனால் விடுதலையாக்கப்பட்டதை குறித்து இன்னும் சில வசனங்கள் இருக்குது. நம்ம அதை தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நம்ம சிந்திக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம தேவ சமூகத்தில் எழுந்திருக்கலாம். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். 2 காரியத்தை இன்னைக்கு பார்த்துருக்குறோம். எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் யார்? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். 2வது இயேசு கிறிஸ்துவினால் விடுதலையாக்கப்பட்டவர்கள். விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிறவங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவராலேயே உங்களுக்கு விடுதலை செய்ய முடியாது. நான் விடுதலை பெற்றவன், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நான் ஏற்கனவே விடுதலை பெற்றிருக்கிறேன் என்பதை யார் விசுவாசித்து அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் தான் விடுதலையை அனுபவிக்க முடியுமே தவிர, நான் இன்னும் விடுதலையாக்கப்படணும், எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் விடுதலையாக்குவாரான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒருவராலையும் விடுதலை பெற முடியாத நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். கடைசியே காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பாடுகள் இருக்கத்தான் செய்யும், வேதனை இருக்கத்தான் செய்யும், நம்ம இப்படித்தான் வாழணும், இதை சகிச்சுக்கிட்டு தான் வாழணும், இதோடையே வாழுவோம், இதோடையே இருப்போம் என்கிற காம்ப்ரமைஸ் லைஃபுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்படி ஒரு காம்ப்ரமைஸ் லைஃப் நமக்கு கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். வசனம் அப்படி தான் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை ஜெயிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வசனம் சொல்லுது. அப்போ நம்ம எதை விசுவாசிக்கணும்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக இரத்த சிந்தி என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். நான் விடுதலை பெற வேண்டிய ஆள் இல்லை, எனக்காக அவர் கொடுத்த விடுதலையை அனுபவிக்க வேண்டிய ஆள். அனுபவிக்க விடாமல் இருக்கிற சாத்தானையோ தந்திரத்தையோ முன்னாடி இருக்கிற பிரச்சனையோ கடனையோ எதையோ வியாதியோ நான் இன்னைக்கு துரத்த போகிறேன்.
ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் யார் என்று நமக்கு இன்றைக்கு கண்களை திறந்து விட்டிருக்கிறார். தேவன் நமக்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்புறதுக்கான காரணமே உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை என்னை அவர் தெரிந்தெடுத்ததுனால தான். இயேசு கிறிஸ்து ஏதோ ஸ்தோத்திரம் யாராலையும் முடியல, ரட்சிக்க முடியல, நியாயப்பிரமாணத்தினால ரட்சிக்க முடியல, நீ போய் எப்படியாவது இந்த ரட்சிப்பை ஜனங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லி திடீர்னு ஒரு பிளான் போட்டு இயேசு கிறிஸ்துவ அவர் அனுப்பல. கடைசி பிளான் இயேசு கிறிஸ்து கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பிளானே இயேசு கிறிஸ்து தான். அவர் மூலமாகத்தான் கர்த்தர் எல்லாம் செய்திருக்கிறார். வேதபாட வகுப்புல நான் சொன்னேன், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, எல்லாம் அவராலே உண்டாயிற்று. அவர் இல்லாம எதுவுமே உருவாக்கப்படலை. அவர் தான் எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நம்முடைய இருதயங்கள் எல்லாம் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எவ்வளவு விடுதலையா வாழ வேண்டிய ஆளுங்க. வச்சிருக்கிற விடுதலையை, கையில கொடுத்திருக்கிற விடுதலையை அனுபவிக்க முடியாம அந்த மைண்ட், அந்த மனதில் போட்டிருக்கிற அந்த பேரிகேடை, அந்த ஸ்தோத்திர தடுப்பணைகளை உடைச்சு போடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. நான் விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஆளுன்றதை எடுத்து போட்டுருங்க, அதை வெளியே எடுத்து போடுங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்த சிந்தி ஏற்கனவே எனக்கு விடுதலையை தந்து விட்டார் என்பதை விசுவாசிங்க. ரீபா ஷாக்கா ராபா லகா தாடா நாமா ரீபா நமௌதி அந்த ரகடகதலடனவா. உங்களை, உங்க சூழ்நிலை, உங்களுக்கு முன்பா இருக்கிற சத்துரு ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அல்லேலூயா அவருடைய ரத்தத்தினாலே ரட்சிப்பாகிய மீட்ப, நீதியாகிய மீட்ப, கிருபையாகிய மீட்ப நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி இயேசு கிறிஸ்துவே. ரீமா ஷியாதா ரபா லகா டகா தூடா கதடல ரபா ரீபா லபா டகா தூடா கரபா. நீங்கள் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஆள்கள் அல்ல, பிசாசோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. இவைகளை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய விடுதலையை கிறிஸ்துவின் மூலமாக ஏற்கனவே பெற்றுக்கொண்டவர்கள். அதற்காகவே உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள்.